ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெய்வேலினாலே வெறி கறிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை. இந்த புக் எக்ஸிபிஷனுக்கு ஃபேமஸ் எது? நெய்வேலி தான். அதாவது எங்கள் ஊர். அதை நான் எப்பயோ எடுத்தது. அது எனக்கு வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது எனக்கு இப்போ தான் கிடச்சிது. ஆனாலும் நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுக்கு 10 ரூபா, அதே சின்ன பசங்களுக்கு 5 ரூபா. இதே சீசனல் டிக்கெட் இருக்கு. இந்த 10 நாளைக்கு புக் எக்ஸிபிஷன் நடக்குதுன்னா நீ 10 நாளுக்கு சேர்த்து வாங்கினாக்கா அது கொஞ்சம் கன்செஷன் மாதிரி தருவாங்க. இந்த ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ. இந்த ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா ஐடி கார்டெலாம் போட்டு வந்தாக்கா அவங்களுக்கு ஃப்ரீ. அதனால என் பையன் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டெலாம் போட்டு வந்தான். இதில் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான புக்கு இருக்கும். தமிழ் சம்மந்தமான புக்கு, இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலு, அப்புறம் சயின்டிஸ்ட் சம்மந்தமா, இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் சம்மந்தமா, அப்புறம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அப்புறம் நேஷனல் லீடர்ஸ் சம்மந்தமா, அப்புறம் லெட்டர் ரைட்டிங், அது மாதிரி பசில்ஸு, மேக்ஸு, ஃபார்முலாஸு, அந்த பசங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சம்மந்தமா தேவையான எல்லா பொருளும் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சின்ன பசங்க படிக்கிற அந்த ஏபிசிடி ஆல்பபெட்டு சார்ட்டு, அதுங்க அந்த சாதாரண நோட் புக் அந்த கீழ்ச்சுவாங்களா, அதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ஸ் புக்கு ஏபிசிடி சார்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளியாக ஜஸ்ட் புக்லெட் மாதிரி தான் இருக்கும். அந்த பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அந்த பசங்களுக்கு அந்த ஏபிசிடி விளையாடுற அந்த டாய்ஸு அது எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த ட்ராயிங் எக்யூப்மெண்ட்ஸு, பசங்க அந்த கலரிங் நோட்டு, அப்புறம் ஸ்கெட்சு, க்ரேயான்ஸு, ப்ரஷ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி புக் எல்லாம் வச்சுருப்பாங்க. மெயினாக எங்களுக்கெல்லாம் அந்த புக் எக்ஸிபிஷன்னாலே டக்குன்னு எங்களுக்கு தாட் எல்லாருக்கும் புக்கு வரும் ஞாபகம். ஆனால் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைடு தான் ஞாபகம் வரும். என் பையன் 10 நாள் இல்லை 20 நாள் ரைடு போக சொன்னால் சூப்பராக போவார். அவர் எப்படின்னா ரைடுக்கு ஒரு ரைடு விடாமல் எல்லாத்துக்கும் போவான். போயிட்டு வந்தால் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா போனாலும் அவங்க அப்பா கூட போய் எல்லா ரைடுக்கும் போவான். அவங்க பெரியப்பா போனாலும் எல்லா ரைடுக்கும் அவர் போவார். அதுமாரி அவன் கேட்குற எல்லா ரைடுக்கும் போகணும். போயிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அங்கே இருக்கிற ஒரு கடை விடாமல் எல்லா கடையிலையும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். பானிபூரி போடுவாங்க, அப்புறம் பகோடா, சமோசா, அப்புறம் டீ, காஃபி, பாதாம் பால், சோளா பூரி, நூடுல்ஸு, ரைஸு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் பஜ்ஜி, அப்புறம் ரோஸ் மில்க்கு, ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எங்கள் ஆவியனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் அந்த ஒரு குல்ஃபி பார்த்தீங்கன்னா 40 ரூபா நிற்பாங்க. ப்ளஸ் 5 ரூபா ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் செம சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்காக எல்லா மக்கள்லாம் போவாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கெங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அந்த அக்வா கார்டு மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அதை குடிச்சிக்கலாம். அந்த டீ, காஃபி, அந்த சமோசா, பானிபூரி எல்லாமே செம சூப்பராக இருக்கும். பகோடா, அந்த காலிஃப்ளவர் பகோடா எல்லாமே நல்லாவே இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வாங்கி அந்த வீட்டில் வச்சு சாப்பிடுவோம். நல்லாவே செம சூப்பராக இருக்கும். நாங்கள் அதையே சுத்தமாக கிடைக்காது. அது அங்கே போடுறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அவங்க அந்த சாப்பாடு அந்த ஃபுட் ஸ்டால் போடுறாங்க பார்த்தா அந்த நெய்வேலி டவுன்ஷிப் உள்ளார அந்த கடைலாம் வச்சுருக்காங்களே அவங்க தான் வச்சு போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்லா ஊரில் எல்லாம் ஃபேமஸான புக் ஸ்டால் வச்சுக்கிறவங்க தான் எல்லாம் இங்கே புக்கெல்லாம் போடுவாங்க. அதுமாரி எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கன்செஷன் மாதிரி போடுவாங்க, தருவாங்க. புக்கெல்லாம் 100 ரூபாய்க்கு வாங்கினா அந்த 10% அந்த கன்செஷன் மாதிரி தருவாங்க. அதுமாதிரி எல்லாமே இந்த டிக்ஷனரி, அந்த பசங்களுக்கு அந்த முக்கால்வாசி அந்த 10th பசங்க அந்த +2 பசங்களாம் கைட்லாம் வாங்குவாங்க. நம்ம ஆன்லைனில் வாங்கக்குள்ள எந்த அளவு கன்செஷன் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம தருவாங்க. அப்புறம் புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேபிள்ஸ் புக்கு, இப்போ நம்ம இந்த பசில்ஸ் புக்கெல்லாம் இருக்குன்னா நம்ம அந்த யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம களைச்சிட்டு நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். மெயினாக வாங்குறோமோ எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா ஒரு ஜாலியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் யூஸ்வலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கைட்லாம் வாங்குவோம் பசங்களுக்கு. அதுமாதிரி எல்லா புக்கும் எல்லாமே இங்கே அந்த கைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் லேட்டஸ்ட் எடிஷனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் எதுலேயும் கிடைக்காத புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த எங்கள் நெய்வேலி புக்கு எக்ஸிபிஷன்லாம் கிடைக்கும். அதுமாதிரி இந்த புக்கு எக்ஸிபிஷனுக்கு எல்லா ஊர்லேருந்து ஸ்கூல் பசங்களாம் கூப்பிட்டு வருவாங்க. பசங்களை விருத்தாச்சலம், கடலூர், சிதம்பரம், அதுமாதிரி எல்லா ஊர்லேருந்து பசங்களை கூப்பிட்டு வராங்க. மெயினாக அந்த பசங்க எல்லாமே முக்கால்வாசி பார்த்து கைடெலாம் வாங்குவாங்க.
அது நம்ம புக்கெல்லாம் வாங்கக்குள்ள நம்ம உள்ளார நம்ம திறந்து பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணி பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில நம்ம புக் எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சு வெளியே போகக்குள்ள நம்ம அந்த புக்குக்குரிய பில்லெல்லாம் காமிச்சிட்டு தான் நம்ம வெளியில வரணும். அது அந்த புக் எக்ஸிபிஷன் போகணுன்னா ஒன்று அந்த பசங்க அந்த ஸ்கூல் டைம் அப்போ போனாக்கா ரஷ் இருக்காது. அதே பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் 4:30க்கு மேலே அந்த ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்சிட்டாக்கா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இந்த 10 நாளும் பார்த்தீங்கன்னா அந்த நெய்வேலி டவுன்ஷிப்பில் ஒரே கோலாகலமாக ஒரே திருவிழாவாக இருக்கும். அதுமாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா இந்த புக் எக்ஸிபிஷன் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊரானா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த புக் எக்ஸிபிஷனில் பாருங்கள். உங்கள் பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லை காலேஜ் படிக்கிறாங்களா இருந்தாக்கா அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் இங்கே வாங்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது நல்லாவும் இருக்கும். அதுமாதிரி எங்கேயும் கிடைக்காத புக் எல்லாமே இந்த புக் ஸ்டால் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் புக் எக்ஸிபிஷன் நடக்கும்.